கணபதி சார் வந்து அரசு படத்தில் நடித்த போது கோடை சமர்ப்பணம் தான் எனக்கு படம் பார்த்தேன். இதுலேருந்து எங்களோட நட்பு வந்து ரொம்ப ஆழமாகவும் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான நட்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி போயிட்டு அவர் முதல்ல ஒரு படம் ஆரம்பித்தார் சேவல் அப்படின்னு. அந்த படத்துலையும் என்ன தான் வில்லனா கமிட் பண்ணிட்டேன். ஏதோ காலத்தால் அந்த படம் நின்று போச்சு. அடுத்து மறுபடியும் விருத்தாச்சலம் அப்படிங்கிற ஒரு படம் ஆரம்பிக்கிறேன், நீங்கள் தான் வில்லனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பண்ணார். உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ஒரு டைரக்டரோட மனசில் இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த காலகட்டத்தில். அவர் நினைச்சா தான் வந்து ஒரு நடிகரை உருவாக்க முடியும். ஸோ அப்படி இந்த மாதிரி நிறைய பேர் டைரக்டர் மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் நடக்கும். அதில் நான் அவர்கிட்ட அவரோட மனசில் இடம் பிடிக்கிறதுக்கான நிறைய முயற்சிலாம் பண்ணல. நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாகவும் அவர் வருங்கால இயக்குனராகவும் நான் வந்து ஒரு வருங்கால இல்லைனா வரணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் இருந்தேன். பட் என்னை அவர் கூப்பிட்டு கமிட் பண்ணதுக்காக இந்த நேரத்தில் அவருக்கு என்னோட மனமாக நன்றியை சொல்லிக்கிறேன். முதல்ல இந்த விருத்தாச்சலம் படம் வந்து முழுக்க முழுக்க விருத்தாச்சலம் ஏரியாலேயே படமாக்கப்பட்டிருக்கேன். இந்த படத்துல ஒவ்வொரு விஷயமும் டைரக்டர் தான் மெனக்கட்டு பண்ணியிருக்காரு. பணத்தை வந்து செந்தில் சார் போட்டிருந்தாலும் A to Z, அதாவது நடிகர் வேலை வாங்குறது டைரக்டர் வேலை, அது வந்து எல்லா டைரக்டரும் செய்யுது. ப்ரொடக்ஷன் சைட்லயும் வந்து எவ்வளவு மிச்சப்படுத்த முடியுமோ அவ்வளவு மிச்சப்படுத்தி ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் டைரக்டரா அவர் இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு சிக்கனமா, ஆனா படம் பார்க்கும்போது தெரியும் ஒரு பெரிய மாசான படம் பண்ணியிருக்கோம், மாசான படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ ஒரு பிரமாண்டமான ஒரு செட்டுனா ஒரு மார்க்கெட்னா மார்க்கெட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எவ்வளோ பிரமாண்டமாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டியிருக்காரு. ஆனால் அது சிக்கனமாக ஒரு ஒரு என்ன சொல்றது பட்ஜெட் படம் அப்படின்னு நம்ம கணக்கில் தான் பார்க்க முடியும், ஆனால் படத்தில் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நானும் இருக்கேங்கிறத நான் ஒரு பெரிய சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் ஃபுல் ஃப்ளெஜ்டு வில்லனா பண்ணியிருக்கேன், 1-2 பண்ணியிருக்கேன், ஒன்றும் வெளியே வரல. பட் இந்த படத்தில் வந்து பிகினிங் டு எண்ட் என்னோட கேரக்டர் இருக்கும். இந்த ஃப்ரேம் ஃபர்ஸ்ட்லேருந்து படம் முடிகிற எந்த கார்டு போட வரைக்கும் என்னுடைய கேரக்டர் அமைஞ்சிருக்கும். ஸோ படம் முழுக்க ஹீரோவா வில்லனா, இந்த வில்லன் என்ன தான் பண்ணுவான் கடைசி வரைக்கும், இந்த வில்லன் வந்து ஹீரோவை சாவடி மாட்டானா அப்படிங்கிற மாதிரி படம் ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். இந்த அளவுக்கு ஒரு நல்ல பெரிய கேரக்டர் கொடுத்ததுக்காக மீண்டும் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதாவது இந்த படம் படத்துக்கு நடக்கும்போது நம்மளே சில நேரங்களில் டயர்ட் ஆகிடும். காலையிலேருந்து நடிச்சிட்டு இருக்கோம், அப்புறம் நடுவில் கொஞ்சம் கேப் வச்சு நம்ம டயர்ட் ஆகிடும். அப்புறம் ஈவினிங் 4 மணிக்கு ஸ்டார்ட் வரும். அப்போலாம் கூப்பிட்டு நடிக்க வைப்பாரு. அப்போ நம்ம கொஞ்சம் அந்த ஸ்ருதி கொஞ்சம் இறங்கிடும். அதாவது ஏன்னா என் கேரக்டர் வந்து பயங்கர ஃபோர்ஸான ஒரு கேரக்டர். ஈவினிங் ஆனால் கொஞ்சம் ஸ்ருதி இறங்கும் போது நம்ம அது கேரக்டர் உங்கள் கேரக்டர் ஏன்னா அந்த கேரக்டராக இருக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அந்த நம்மளை உற்சாகப்படுத்திட்டு போவார். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணணும், என் கேரக்டர் இப்படி தான் பண்ணணும், கருணத்தார் கேரக்டர் இப்படி தான் பண்ணணும், ஹீரோ கேரக்டர் இப்படி தான் இருக்கும். அப்படி மனசில் ஒரு டிசைன் பண்ணி வச்சதை அதை வர வரைக்கும் விட மாட்டாரு. அது எத்தனை டேக்கானாலும் அது அவர் நினைச்சதை வர வரைக்கும் விடாமல் என்னையும் வந்து நான் கொஞ்சம் சோர்ந்து போனால் கூட அவர் என்னை நல்லபடியாக நடிக்க வச்சு இந்த படத்தை ஒரு நல்ல நடிகன்ற பேரை வாங்கி கொடுத்துருக்காருன்னா அது வந்து முழுக்க அது அவரையே சாரும். ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அவர் தான் நிற்கிறாரு. பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக அமைன்றதுல எனக்கு எல்லோரும் சந்தேகமே இல்லை. நன்றி.